இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கின்ற எங்கள் யாவருடைய உள்ளத்திலும் நீர் தங்கியிருந்து அந்த அன்பின் தீயை மூட்டியது. பற்பல இடங்களிலிருந்து பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து ஒரே விசுவாசம் உடையவர்களாய் உம்முடைய திரு சமூகத்திலே கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இப்பொழுதும் உம்முடைய திருவசனங்களை தியானம் செய்ய நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற சத்திய ஆவியானவரே, சற்று நேரத்தில் எங்களோடு கூட சற்று நேரம் சிந்திக்கின்ற இந்த சத்திய வசனத்திலே உம்முடைய திருப்பிரசன்னம் இருந்து சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, தொடர்ந்து வழிநடத்தும், எங்களோடு பேசும், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் பாதம் படிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும், அவருடைய குடும்பங்களையும், நம்மையும், நம்முடைய திருச்சபைகளையும், ஊழியர்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் எல்லாம் விளையாண்டு அந்த மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது இந்த சூழ்நிலையிலே பிரசங்கம் பண்ண முடியுமா என்று சொல்லி யோசித்தேன். இருந்தாலும் ஐயா சொன்னார்கள், சற்று நேரம் நம்முடைய சரீரத்திற்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோம், நம்முடைய மூளைக்கு கூட ஒரு ஆக்டிவேஷன் கொடுத்தோம். நமக்கு கர்த்தர் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி ஆத்மாவையும் கொடுத்திருக்கின்றார். அந்த ஆத்மா சற்று நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாரி ஆண்டவரோடு கூட அந்த உறவிலே அது நிலைத்து நிற்கத்தக்கதாக சற்று நேரம் நம்மை படைத்த ஆண்டவரிடத்துடைய சமூகத்தில் இருந்து அவர் கொடுக்கிற வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கிறிஸ்துமஸ் காலங்களிலே பொதுவாக சிறு பிள்ளைகள் தான் அதிக முக்கியத்துவம் படுத்தப்படுவார்கள். ஏனென்றால் கடவுள் சிறு குழந்தையாக பிறந்தபடியினாலே கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி முதற்கொண்டு அந்த உற்சாகமானது அதிகமாக வெளிப்படும். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி என்ன விசேஷம்? யாராவது சொல்ல முடியுமா? இட் இஸ் எ டே, ஒரு செயின்டினுடைய டே சொல்லி அந்த நாளில் யாருடைய வீட்டிலே அனைத்து வீடுகளிலும் இருக்கிற சிறு பிள்ளைகளுடைய சாக்ஸு 5ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியே எடுத்து வைத்து விடுவார்கள். 6ஆம் தேதி காலையிலே பார்த்தால் இந்த சாக்ஸுக்குள்ளாக சிறு பிள்ளைகள் கேட்ட அனைத்து பொருட்களும் அதில் இருக்கும். அந்த நாளுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? செயின்ட் நிக்கோலாஸ் டே என்று சொல்வார்கள். ஒரு சில இடங்களில் சாந்தா கிளாஸ் என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் நிக்கோலாஸ் என்ற பெயர் மிக முக்கியமான ஒரு பெயர். அவர் அப்படியே வீட்டுக்குள்ளாக வந்து அந்த சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசித்து அவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கிறதான ஒரு காரியம். அதை தொடர்ந்து இந்த நாள் வரையிலும் உண்டு. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியோட கிறிஸ்துமஸ் முடிந்து விட்டதா என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? முடிஞ்சிச்சா? 25ஓட 26லயே கிறிஸ்துமஸ் இருக்கு. இந்த நாளுக்கு என்ன பெயர்? 26ஆம் தேதி நேற்றுக்கு ஒரு பண்டிகை. என்ன பண்டிகை? 2ஆம் பண்டிகை. கிறிஸ்துமஸ் நாளினுடைய 2ஆம் பண்டிகை என்று சொல்லி அந்த நாள் கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு தொடர்ந்து அப்படி பண்டிகை நாட்களாகவே நீங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சில திருச்சபைகளிலே கிறிஸ்துமஸ் 12 days என்று சொல்லி 26ஆம் தேதி முதற்கொண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரையிலும் கைவிட்டு எண்ணினால் எத்தனை நாள் வரும்? 26, 27, 28, 29, 30, 31, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் போட்டிங்கன்னா 12 நாள் வரும். 12 நாட்களுமே சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். ஆகவே இந்த நாள் கொண்டாட்டத்தின் ஒரு நாள். சிறுவர்களோடு ஆரம்பித்த கிறிஸ்துமஸ் அது முதியவர்களோடு முடிவடைய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பல நிகழ்வுகளை திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே முதியவர்களாகிய உங்களோடு இந்த நாளிலே சில மணித்துளிகள் செலவு செய்ய கர்த்தர் பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காக நன்றி சொல்கிறேன். உண்மையாகவே இந்த நாளிலே நான் மயிலாடுதுறையிலே என்னுடைய தாயார் 95 வயதை முடிந்து 96வது வயதிற்குள்ளாக இருக்கிற என்னுடைய தாயாரோடு இந்த நாளை செலவு செய்ய வேண்டும். என்னுடைய அன்பு சகோதரி அவர்களோடு இந்த நாளை செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி மயிலாடுதுறைக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுதுதான் ஐயா அவர்கள் எங்கள் திருப்பூருக்கு வருகிறீர்களா என்று சொல்லி கேட்டார்கள். குடும்பத்தோடு யோசித்தேன். சரி, மயிலாடுதுறை தள்ளி வைத்து விட்டு திருப்பூருக்கு போவோம் என்று சொல்லி ஒரு கடமையை முடிப்பதற்காக வேண்டி இங்கே வந்தோம். வந்த இடத்துல உங்களோடு ஒரு சிறு செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே இயேசு பாலகனை தான் நான் மையப்படுத்துவோம், அது ஓகே. ஆனால் அதற்கு ஆயத்தமாக இருந்தவர்கள் எல்லாம் முதியவர்கள்.
உதாரணமாக சகரியா, எலிசபெத், யோவான் ஸ்நானனுடைய பெற்றோர்கள் வயது சென்றவர்கள். வேதாகமத்திலே அவர்களை வயது முதிர்ந்தவர்கள் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலேயே 2 முறை குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் நீதியாய் நடந்தவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள், கடவுளுடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கருத்தாய் கடைபிடித்து நடந்தவர்கள், கடவுளுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லி அந்த முதியவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் வேறு யாரேனும் முதியவர்கள் இருக்கிறார்களா? எலிசபெத், சகரியா. அப்புறம் கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தோன்றுகிற மற்றும் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய 2, ஒரு ஐயா ஒரு அம்மா. யார் அவர்கள்? இப்பொழுது வாசிக்க கேட்டோமே, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 25 முதல் 36 வரையிலும் அதிலே ஒரு ஐயா வருகிறார்கள். யார் அந்த ஐயா? பேர் என்ன? சிமியோன். அம்மா பேரு அண்ணா. அண்ணாவுடைய வயசு எத்தனை? 84. இப்ப இந்த இடத்துல 84 வயதை தாண்டி அமர்ந்திருக்கிறவர்கள் யாரேனும் உண்டா? இந்த இடத்துல 84 வயதை தாண்டி அமர்ந்திருக்கிற தாய்மார்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? எத்தனை? அவங்கள பார்த்தா 84 பேர் தெரியலையே. 24 பேர்ல ஆக்டிவா இருந்தாங்க, நல்லா ஓடி ஓடி விளையாண்டாங்க. அப்படிங்களா? யார் அவங்க சொல்ற வயசை யார் அக்செப்ட் பண்ணுவா? ஆமா, சொல்ற வயசு அப்படியா? அம்மா நீங்க சொன்னாங்க ரைட். தம்பி லுக்க அந்த சூட்கேஸ் வந்து வர அம்மா அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்க, சீக்கிரமா வாங்கம்மா. நீங்க அவ்வளவு ரோட்டமா நல்லா ஓடுறீங்க, சுற்றி சுற்றி நாங்கள் எப்படியாவது அந்த பிடிக்கணும்னு அப்படியே பிடிச்சிட்டீங்க, அதனால அவங்க விட்டுட்டாங்க. வராது. உட்காரணும்னு ஆசைப்பட்டாங்க, உட்கார முடியல. வந்து கையில இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க. பயந்து இவர்களை தேடி வந்தது. இவர்களை தேடி போன நாற்காலி வேறு யாராலும் அபகரிக்கப்பட்டது. எங்க வீட்டுக்காரங்க ஆளே நம்ம வீட்டு அம்மா இப்படி இப்போதைக்கு இவர்கள் தான் அண்ணாள் அம்மா. நம்முடைய கோயில்ல ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து அம்மாவுடைய கௌரவ பொருட்களை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடையிருங்க. ஓகே, நன்றி. அதே போல சிமியோன் தாத்தா, இப்போது நம்முடைய திருச்சபையில ஒரு சிமியோன் தாத்தாவையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சிமியோன் தாத்தாவுக்கு வயது சொல்லவில்லை, ஆனால் அவரை பற்றி 3 இடத்துல 3 முறை பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் அவரோடு பேசினார், பரிசுத்த ஆவியானவர் அவரை ஆலயத்துக்குள்ளாக அழைத்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லி சிமியோனை சொல்லும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி 3 முறை சொல்லியிருக்கிறது. அப்படி சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியில அப்படியே மூழ்கி போனவர். அப்படி ஒரு நபரை போது கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்களிலே யார் அவர்? ஐயா உதேசி ஐயா தான் சொல்லுவோம். உதேசி அதான் சொல்லுவோம். வந்திருக்கிறவர்களே மூத்த சகோதரர் திரு ராபர்ட் ராஜமாணிக்கம், என்னுடைய ஆதிகாலத்து நண்பர். ஐயா வாங்க. அவர்களை என்னுடைய மாப்பிள்ளை செக்ரட்டரி வாங்க. யார் அவர்? சிமியோன் தாத்தா. யார் அவர்? சிமியோன் தாத்தா. வெரி குட். ஐயா கஷ்டப்பட ஆசை. அப்படியா? நீங்க ஐயா ஐயா உதயசரியா, ஐயா உதயசரியா, இங்க ஒரு தாத்தா இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க அவங்களை பார்க்க வைக்கிறா? அப்படியா? பாருங்க, அங்க தாத்தா இருக்காங்க. அக்கா ஒரே நிமிஷம் இங்கே பாருங்கக்கா. கொஞ்சம் தலையை கொஞ்சம் எடுத்துங்க. இங்கே பாருங்க, என்னை பாருங்க.
நன்றி. அதான் இங்கே பாருங்க என்ன பாருங்க. ரைட். தேங்க்யூ. நன்றி. இப்பொழுது முதியவர்களை குறித்து பார்த்துக்கிட்டோம். அந்த முதியவர்களை கவனித்துக் கொள்வதிலே உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாக இருந்த ஒரு சகோதரி உண்டு. மறுபடியும் கேட்டுக்கொள்ளுங்கள். இருந்த முதியவர்களை எல்லாம் கவனித்துக் கொள்வதற்காக திருமலையிலே ஒரு இளம் பெண் இருந்தார்கள். யார் அவர்கள்? 13 வயதிலிருந்து ஒரு 15 வயதுக்குள்ள ஒரு சிறு பெண் திருமலையிலே வருகிற கிறிஸ்துமஸ் காலங்களிலே இடம்பெறுகிற அந்த பெண்ணுடைய பெயர் என்ன? 13 வயதிற்கு மேல் 18 வயதிற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய பெயர் தான் கன்னி மரியாள். அந்த அம்மா பெயர் தான் என்ன? கன்னி மரியாள். அந்த அம்மா தான் கர்ப்பவதி ஆகியிருக்கிறேன் என்ற செய்தியை கேட்பதை விட அவர்களுடைய உறவினராகி எலிசபெத்து கர்ப்பவதியாகி 6வது மாதத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே வேதம் சொல்கிறது, மரியாள் எழுந்து மலை நாட்டிற்கு புறப்பட்டு சென்றவள் எலிசபெத்தை கண்டால் வாழ்த்தினார், பாடல்களை பாடினார், வாழ்த்தினார், கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தினார். ஆகவே வந்திருக்கிற இளம் சிறு பிள்ளைகள் மரியாதை போல இருக்கிறவர்களெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம். சின்ன பிள்ளைகள் எல்லாமே இல்லை. சின்ன பிள்ளைகள் சீக்கிரம் வாங்க. இந்த பிள்ளைகள் ஐயருடைய 2வது மாதத்துடைய தலைமையில எல்லா சிறு பிள்ளைகளும் வந்து வாங்க. சீக்கிரமா வாங்க. ப்ளீஸ் கம். ஆல் பிலோ 30. 30 வயசுக்கு மேலான அங்க உட்கார வேண்டாம். 30 வயசுக்கு உள்ளானவர்கள் வரலாம். எல்லாம் கவனிச்சுக்க. 30 வயசுக்கு உள்ளானவங்க வரலாம். இங்க வரலாம். சீக்கிரமா வாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து சீக்கிரம் வாங்க. 2, 3 சொல்லுங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வயசு தெரியலன்னு நினைக்கிறேன். 30 வயசுக்கு உள்ளானவர்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னா தம்பி சரி, ஓகே. வாங்க. இவர்கள் எல்லோரும் இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் மரியாளாக இந்த இடத்துல இருந்து எலிசபெத்தாக, சகரியாவாக, அண்ணாவாக, இதுவாக சிமியோனாக அமர்ந்திருக்கிற உங்களை அன்போடு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி பாடுவார்கள். 1, 2, 3. அப்படியே இதே பத்திரிக்கை ஒரு முறை பண்ணணும். கடைசியா ஒரு முறை பண்ணுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. 1, 2, 3. தேங்க்யூ. கை தட்டுங்க. உற்சாகப்படுத்துங்க. இந்த நாட்கள்ல முதியவர்களை போய் சந்திப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நான் எப்படி ஒரு தாயாரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு நாளைக்கோ போவதற்கு ஜெபம் பண்ணி கொடுக்கிறேன். என்ற மனைவிக்கு அனுமதி கேட்டு கொடுக்கிறேன். இதெல்லாம் சரியாக இருந்தால் அதை நான் போய் பார்ப்போம். ஆகவே போய் சந்திப்பது ஒரு காரியம். 2வது காரியம், எல்லாரையும் சந்திக்க வைப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அதைத்தான் நம்முடைய ஆயர் அவர்களும் நம்முடைய சபை சங்கமும் திருப்பூரிலே செய்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்கள் வீடுகளுக்கு வந்து தனித்தனி முறையாக சந்தித்தார்கள், ஜெபித்தார்கள், ஆசீர்வதித்தார்கள். அது மாத்திரம் போதாது, இப்படிப்பட்ட தனிமையாக இருக்கிற முதியவர்கள் எல்லாம் ஆலயத்திலே கூட்டிச் சேர்க்க வேண்டும். அவர்களுக்குள்ளாக ஒரு அன்பையும் ஐக்கியத்தையும் உறவையும் நட்பையும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவரை பார்க்க வேண்டும், பழக வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்துவதற்காக ஐயா அவர்களுக்கு நன்றிகளை சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, சந்திப்பது மாத்திரமல்ல, சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். உங்களை எல்லாம் இன்றைக்கு சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே சந்திக்க வைத்த இந்த ஆலயத்துல வந்தாங்க. ஒருவரை ஒருவர் சந்திப்பது மாத்திரமல்ல, யாரையும் சந்திக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பாலகனாக வந்த அவரை எப்படி சிமியோன் கண்டு உமது ரட்சிப்பை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி அவர் சென்றாரோ, அதே போல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் என்ன சொல்ல வேண்டும்? என் ரட்சிப்பாகிய என்ன சொன்னது? என்ன வசனம் அது? உமது ரட்சிப்பை என் கண்கள் கண்டதே. எல்லாரும் சொல்லுங்க, உமது ரட்சிப்பை என் கண்கள் கண்டதே. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, உமது ரட்சிப்பை என் கண்கள் கண்டதே. அந்த ஒரு அனுபவத்தோடு நீங்க போய் வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா சமாதானமா ரொம்ப ஆண்டவருக்கு மகிமையா நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல வருகிற பொழுது உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். சந்தோஷப்படுத்துவது ஒன்று, எல்லோரும் சேர்ந்து சந்தோஷப்படுவது ஒன்று. ஆகவே ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்துவதற்காக தான் மீண்டும் ஒரு விசை அருகிலே இருக்கிற ஒவ்வொருவரும் கையை கொடுத்தோம், முகத்தை பார்த்து சிரித்தோம், ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று சொல்லலாம். இன்றைக்கும் சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்துமஸ். அம்மா அம்மா உங்க அம்மா மாதம் எங்க அம்மா சொல்லுங்க. தேங்க்யூ. இன்னும் ஒரு சில காரியங்களை மாற்றம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர்களோடு நாம் பேச வேண்டும், முதியவர்களோடு நாம் பேச வேண்டும், அவர்களை பேச வைக்க வேண்டும். இப்பொழுது நான் என்னோட வீட்டிற்கு சென்றால் என் அம்மாவோடு பேசுவேன், என் அம்மா பேசுவதை நான் கேட்பேன். அதே போல நீங்கள் முதியவர்கள் இல்லத்திற்கு சென்று அவர்களோடு நீங்கள் பேசுங்கள், அவர்களை பேச வையுங்கள். எவ்வளவு தூரம் வீட்டிலே முதியவர்களை நீங்கள் பேச வைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் ஒரு நல்ல சிந்தனைக்குள்ளாக வருவார்கள், அவர்கள் இளமையாக மாறுவார்கள். எப்பொழுது முதியவர்கள் இளமையாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களோடு பேச வேண்டும், அவர்களை பேச வைக்க வேண்டும், அவர்களோடு விளையாட வேண்டும், அவர்களை விளையாட வைக்க வேண்டும். அதைத்தான் என்ன செய்து யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆயர் அவர்களும் ஆயர் அம்மா அவர்களும் துணை ஆயர் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் போதுமா? நான் என் தாயாரை பார்க்க சென்றால் அவர்களோடு ஜெபிப்பேன், அவர்களோடு ஜெபிப்பேன், அவர்களை ஜெபிக்க வைக்கவும் செய்வேன். ஆகவே இந்த நாட்களில் அது அடிக்கடி வரலாம் நேச்சர். அது நீங்கள் ஒருவரை போய் பார்த்தால் அவர்களுக்காக ஜெபித்து விட்டு மாத்திரம் வராதீர்கள். முதியவர்களை பார்த்தால் அம்மா எனக்காகவும் ஜெபியுங்கள், என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் ஜெபிப்பார்கள், அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். அந்த காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த 12 நாள் சொல்லியிருக்கிறேன். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வரையிலும் கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதியோடு முடிவதில்லை, அது மகிமை விளையின பண்டிகை வரைக்கும் தொடர்ந்து செல்கிறது. யாரையெல்லாம் சமுதாயத்தில் தனிமையாக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சந்தித்து சிரிக்க வைத்து மகிழ்ந்து விளையாடி ஆடி பாடி எல்லாமும் செய்து ஜெபிக்க மறவாதீர்கள். கூடவே வேதத்தை கொண்டு போங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஒரு வசனத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களை படிக்க முடிந்தால் வசனத்தை படிக்க சொல்லுங்கள். இது என்னுடைய தாயாரோடு நான் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆகவே அனுபவித்துக் கொள்கிறேன், நீங்களும் அனுபவியுங்கள். அதன் மூலமாக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இன்னும் பல காரியங்களை எழுதி வைத்தேன், இருந்தாலும் நேரம் காலம் கருதி நான் இந்த காரியங்களை இதோடு நான் முடித்து விடுகிறேன். அதை காட்டிலும் அவர்களோடு கொஞ்சம் கைப்பிடித்து நடக்க உதவி செய்யுங்கள். வீட்டிலே இருந்தாலும் சரி, வெளியிலே போனாலும் சரி, ரெண்டு நடக்க முடியாதவர்கள் தான் அந்த பக்கம் ஒருத்தர் பிடிக்கிட்டோம், இந்த பக்கம் ஒருத்தர் பிடிக்கிட்டோம், அவர்கள் கூட ரெண்டு தப்பை நடந்து அந்த கையை பிடிச்சிட்டு வந்த உணர்வோடு நடந்து சொன்னால் அவர்கள் சிறுமையிலே நீங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது அவர்கள் எப்படி உங்களை கலப்பிடித்து நடத்தினார்களோ அந்த உணர்வு அவர்களுக்குள்ளாக வரும். அந்த உணர்வெல்லாம் வந்தால் அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும், நீண்ட நாள் வாழ்வார்கள். அவர்கள் எத்தனை நாள் வாழ்கிறார்களோ அத்தனை நாள் அவர் அரசாங்கம் கொடுக்கிற பென்ஷன் பணம் உடனடியாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும். ஆகவே வீட்டிலே இருக்கிற முதியவர்கள் பென்ஷன் பெறுகிறவர்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக வருகிற பென்ஷன் தொகை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன இந்த காரியத்தெல்லாம் செய்வீர்களா? யாரெல்லாம் செய்வீர்கள்? கையை உயர்த்துங்கள். ஆமா, யாருக்கெல்லாம் வயதானவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் சொன்னதை நீங்கள் செய்தால் நீங்கள் பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களோடு கூட நடங்கள். இன்னும் ஒன்று, சின்ன வயதிலே ஒரு நாளைக்கு 300 முறை சிரித்தவர்கள் பெரியவர்களான பிற்பாடு எத்தனை முறை சிரிக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசுல குழந்தையா இருந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு more than 300 times they will laugh.
300 முறைக்கு மேலாக சிரிப்பார்கள். இன்றைக்கு இருக்கிற பெரியவர்களை தனியாக வீட்டில் பாருங்கள், கவனித்து பாருங்கள், சிசிடிவி கேமரா வைத்து கவனித்து பாருங்கள். அவுட் ஆஃப் 24 hours how many times they are laughing என்று கேட்டால் மிக கைவிட்டு விரல் விட்டு எண்ணுகிறார்களே, 3 முறை 4 முறை எதையாவது நினைத்து பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள். எவ்வளவு தூரம் சிரிக்கிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் வாழ்நாள் கூடும், நீண்ட நாட்களுக்கு இருப்பார்கள், உங்களை ஆசீர்வதிப்பார்கள், கடவுளோடு நல்லுறவு பொருந்துவார்கள். இவற்றையெல்லாம் உங்களுக்கு ஐயா சொன்னார்கள், ஒரு சில ஆலோசனைகளை சொல்ல சொல்லி. ஆகவே இவற்றையெல்லாம் நான் உங்களுக்காக ஆயத்தம் செய்தேன், உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், நாமும் முதியவர்களோடு கூட இருப்போம், முதியவர்களையும் நம்மோடு கூட இருக்க கடவுளை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு நம் அனைவரையும், நம்முடைய குடும்பங்களையும், குடும்பங்களில் இருக்கிற முதியவர்களையும், எல்லாருக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இதோ உன் மகன் என்று சொல்லி தாயை பார்த்து அந்த தாய்க்கு ஒரு ஆதரவாக இருந்தாரே, அதே போலதான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதியவருக்கும் இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அடையாளம் காட்டுகிறவர்களாக வாழ்வோம், ஆசீர்வாதம் பெறுவோம். திரியேக தெய்வம் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவனை கொடுத்ததான இந்த ஆசீர்வாதமான மாலை பொழுதுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். விளையாடினோம், பேசினோம், சிரித்தோம், ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்தோம். இப்பொழுதும் ஒரு வசனத்தை நாங்கள் தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவர் சிமியோன் தாத்தா மீது பல நேரங்களிலே அவரோடு இடைப்பட்டீரேன். யோவான் சாணகனுடைய வாழ்க்கையிலே அவன் கருவாக இருந்தது முதல் அவனோடு கூட இருந்தேன். மரியாள் பரிசுத்த ஆவியினாலே நிறைக்கப்பட்டாலே எவ்வளவோ மக்கள் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்களே, ஆண்டவருடைய பிறப்பிற்கு ஆயத்தம் செய்தார்களே, அறிவித்தார்களே, அர்ப்பணம் செய்தார்களே. அதே போல நாங்களும் கூட இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே சுமந்து செல்கிற மக்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உள்ளத்திலே வாரும் மாரநாத்தா என்று சொல்லி அன்போடு அழைத்து இயேசுவை சுமந்து சென்று அநேகருக்கு அறிவிக்கவும், சாட்சியாய் வாழவும், அர்ப்பணித்து வாழவும், ஆசியோடு வாழவும், ஆசி கொடுக்கவும், ஆசி பெறவும், ஆபிரகாமை போல வாழவும் திரியேக தெய்வம் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய். வருகிற கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாட்களிலேயும் கூட இருந்து காத்துக்கொள்ள வேண்டுமாய். வருகிற 2025 25ஆம் வருடம் எங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இந்த திருப்பூரில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நாங்கள் புதிய ஆலயத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த 2025ஆம் ஆண்டிலே தர வேண்டுமாய். இந்த 24ஆம் ஆண்டிலேயே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. இரட்சகர் இயேசுவின் பாதமணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். நம்முடைய திருச்சபையின் மகாகணம் 12ஆம் பேராயர் அவர்களுக்கு நாம் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதியவர்களை மகாகண பேராயர் அவர்களும் பேராயர் அம்மா அவர்களும் அவருடைய மகள் லுத்தரும் விதமாக கனப்படுத்துவார்கள் என்று கொஞ்சம் கூட நினைக்கல. ரொம்ப அழகாக அதை பிளான் பண்ணி வந்திருந்தாங்க. அதுக்காக நாம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஐயா எவ்வளோ நேரம் நான் பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? நான் யார் பிரசங்கம் பண்ண டயத்தை கால்குலேட் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் படிப்பான்னு நினைக்கிறீங்க? சரியா 13 நிமிஷம். 13 நிமிஷத்தில் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். வித் அவர் சமாதானம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் 13 நிமிஷம் தான் பாருங்கள். அதுக்குள்ள தலைப்புகள், அதுக்குள்ள சில ஆலோசனைகள், அதுக்குள்ள சில பாராட்டுகள் எல்லாவற்றையும் மிக சிறந்த பேச்சாளர்கள் யாருன்னா சுருங்க பேசுபவர்கள் மிக சிறந்த பேச்சாளர்கள். கரங்களை தட்டலாமா? மணிக்கணக்காக பேசுறது ஈஸி, ஆனால் எசன்ஸோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிறது ஒரு பெரிய கடவுளுடைய திறமை. ஆகவே ஐயா அவர்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம். ரொம்ப ஷார்ட் ஒரு 24 hours அழைப்பு தான் ஐயாவுக்கு நம்ம கொடுத்தோம். அந்த அழைப்பை ஏற்றவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அம்மாவுக்கு நான் சொல்கிற அறிவிப்பு பிடிக்காது, ஆனால் சொல்லாமல் இருக்க முடியாது. கம்மி சண்டே நாங்கள் அறிவிச்சு தான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் நன்கொடை கொடுத்த விவரம்னு சொல்லிட்டு நம்ம நான் கடந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஐயா வழக்கமான எப்பொழுதுமே கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டர் தான் ஐயாவுக்கு ஒரு சோதனை பண்ணுவாங்க. அது ரெண்டு நாள் ஐயாவுக்கு எப்பொழுதுமே இந்த நாள் விஷ் பண்ணிடுறது. இந்த வருஷம் ரொம்ப நேரம் நான் ட்ரை பண்ணேன், அவருக்கு எடுக்கவே இல்லை. மதியம் வரைக்கும் அவர் நம்ம ரீச் ஆகவே இல்லை. அப்புறம் சாயந்தரம் தான் அவர் நினைச்சார். கிடைக்கும் பொழுது சில விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார். எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு.
உடம்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த குருசேகரன் மீது, குருசேகர மக்கள் மீது, குருசேகர நம்முடைய ஊழியர்கள் மீது, ஐயாவிற்கும் அம்மாவிற்கும் ஐயாவின் பிள்ளைகள் நம்ம பேர மீது இருக்கிற வார்த்தை குறித்து கரிசனை நான் நன்றி சொன்னேன். அவர் வந்து நான் தனிப்பட்ட பலத்தில் வரவே நான் செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கேன் இல்லை. அப்போ தான் எனக்கு இன்னும் ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. நம்ம ஐயாவை வச்சோம். இந்த வந்து செய்த முதல் காரியம் ஃபஸ்ட்டு வரும் என்னை அழைத்து நம்முடைய ஆலய கட்டணம் பண்ணிக்காங்க. ஐயாவும் அம்மாவும் கொஞ்சம் இருக்கிற ஒரு ரூபாய் 50,000 விற்பனை கொடுத்திருக்கிறார். நல்ல கடைகளை தட்டலாமா? ஐயா ரிட்டர் ஆகிட்டாரு, பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. பாஸ்டருக்கு பிஷப்புக்கு பென்ஷன்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது, சம்பளத்தையே சொல்ல முடியாது, எங்கே பென்ஷனை சொல்கிறது நாங்கள். ஆனால் அந்த குறைந்த வருமானத்திலும் இப்போ தான் வந்து கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஐயாவுக்கு கடைசியாக செட்டில் பண்ணாங்க. அந்த ஒரு கிராஜுவேட்டு அது கொஞ்சம் தொகை தான், அதை வாங்கி அப்படியே அம்மாட்ட கொடுத்தாரு. அவங்க தான் வீட்டோட ஸ்விஸ் பேங்க் கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணி போய் அம்மாட்ட கொடுத்தாங்க. அந்த என்னுடைய பணிக்குடையின் ஒரு வருமானமாக இந்த 50,000 நம்முடைய ஆலயத்தில் கையாளர்கள் கொடுத்துருக்கிறார்கள். அது கூட முக்கியம் இல்லை, கொடுத்த ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், இன்னும் மிக விரைவில் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கரங்களை தட்டலாமா? இப்படிப்பட்ட அனைவருடைய பாரம் தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே ஐயா அவர்களுக்கு, அம்மா அவர்களுக்கு, தங்கள் லுத்தருக்கு மனப்பூர்வமான நன்றிகளை நாம் கொடுத்திருக்கிறோம். சூலூர் தெச்சு கட்டுமான பணிக்கு உங்கள் லுத்தர் ஒரு நல்ல கணிசமான தொகையை கொடுத்து அந்த கட்டுமான பணிக்கு ரொம்ப உதவி செய்தார். இந்த ஆலயங்களை கட்டி எழுப்புகிற நம்முடைய 12ஆம் தலைவர் குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அந்த குடும்பத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப நாம் ஜெபிப்போம். இன்னைக்கு வந்து சீஃப் கெஸ்டாக கடமைக்கு பிரைஸ் கொடுக்க வேண்டிய டாக்டர் லவ்சன் அவர்களின் வருகையிடவில்லை. அவருடைய தங்கை மகன் திருமணத்திற்காக சென்னைக்கு போடுவதாயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் தான் ஃபுல்லாக அந்த பிரைஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார். டாக்டர் லவ்சன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமக்கு இல்லாவிட்டால் நம்ம நன்றிகளை பார்க்கிறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து நான் சொன்னேன், நம்முடைய ஆலய பணியாளர் சேகர் சொன்ன சேகர் லாஸ்ட் இயர் என்னென்ன ப்ரோக்ராம் வச்சு அப்படியே என்ன பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம் வந்து போடுறதுன்னு சொன்னேன். நானும் ப்ரோக்ராம்ஸில் இருந்தேன். அப்புறம் அவரும் நம்முடைய அசன் பாஸ்ட் எப்படி பணம் ரெடி பண்ணாங்க. சரி, இதெல்லாம் ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு நேராக பிசி கொண்டு போனோம். பிசியில் வந்து சில கரெக்ஷன்லாம் பண்ணி பிசி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க, ஓகே இதெல்லாம் செய்யலாம்னு சொன்னாங்க. அப்போ எல்டர் கிறிஸ்மஸும் பிசியில் வந்து ஒரு ப்ரொபோசல் இதை லாஸ்ட் இயர் நடத்துமா வருஷம் நடத்துறான்னு சொன்னாங்க. ஓகே ரொம்ப சந்தோஷம் நடத்துறான்னு சொன்னோம். இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு ஒரு என்னோட என்னென்னா, எங்களுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏன் எனக்கு விட்டுட்டீங்கன்னு கேட்டாங்க. யாருன்னா முன்பு சொன்னேன், எனக்கு தெரியாதுமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, தனியாக வச்சுக்கலாம். தனியாக வச்சு நாங்களே வச்சு நாங்களே எப்படி செய்யறது, எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறேன் எல்லோரும் நாங்கள் ஒரு சிறப்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சு கேட்டாங்க. சரி, அந்த தாய்மார்களுடையனா ஒரு பாசைகளுடைய முதுகளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரைட், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்பெஷல் இன்வென்டியா ரொமன் ஃபெலோஷிப், அதுலேயும் இந்த செக்ரட்டரி ட்ரெஸரரை படுத்தின பாடு. ரைட்மா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு சிறப்பு விருந்தினராக வந்து அதை கலந்துக்கிட்டு நீங்கள் நிகழ்ச்சி கொடுங்கன்னு சொன்னோம். ஆகவே ரொமன் ஃபெலோஷிப் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படின்னா யூத்து பயிர் என்ன பண்ணுறது, அது ஒரு கேள்வி இல்லையா? எனக்கு கடந்த 1 மாத காலம் கேரளாவுக்கு இந்த யூத்து தமிழ் மரபு வயது மருந்து கஷ்டப்பட்டு மலை பணியாச்சு. ஆனால் அவர்களுக்கும் ஆயிரங்களாக பாசனடியாக நிச்சயமாக யூத் சொல்வதற்கு மிக விரைவாக ஒரு வெற்றிகள் இருக்கும் என்ற ஒரு சந்தோஷத்தை நாங்கள் தெரிவித்துள்ளோம். வந்திருக்கின்ற வயது முடிந்தவர்களை மகிழ்விக்க 3 நிகழ்ச்சிகளை பெண்களை மிக விரைவாக விடுதலைவார் உங்களை சீக்கிரம் ஸ்டேஜுக்கு போயிடலாம்.